நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உட்பட 5 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டது. இதனிடையில் அதிமுகவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் முன்னதாக வெளியான நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும் இதற்காக விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாகவும் தகவல் கசிந்து உள்ளது. இது தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அன்புமணி ராமதாசிடம் சந்திப்பு மேற்கொண்ட நிகழ்வு நடந்திருக்கிறது. இது அதிமுக வட்டாரத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.